நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறோம் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வது அதிகமாய் செய்ய வல்லவர் என்பதை செல்லத்தை தியானம் பண்ணது உங்களுக்கு ஞாபகத்தோடு இருக்கும் என்று யோசிக்கிறேன். ஒரு மனிதன் ஓடுகிறான், தான் ஜீவன் தவ ஓடுகிறான். ஓடும்போது ராத்திரியில் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருந்தது. தேவதூதன் இறங்கிறது ஏறுதை கண்டான், விழித்தான். அது சொப்பனமாயிருந்தது. கால் எழுந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, கோலம் தடியாய் ஓடுகிறேன், நீர் எனக்கு புசிக்க ஆகாரமும், ஆண்டவரே எனக்கு வஸ்திரமும் நீர் என்னை காப்பாற்றுவீரானால் என்று அவன் கேட்டான். ஆண்டவர் அவன் கேட்டதற்கு அதிகமாய் செய்தார் என்பதை நாம் வேதத்தில் அறிகிறோம், தியானித்தோம். இன்னொரு ஸ்ரீ தன்னிடம் வந்திருந்தான 2 புருஷர்களை பார்த்து, உழவு பார்க்கரை பார்த்து, என்னையும் என் தகப்பனையும் என் தாயாரையும் என் சகோதர சகோதரிகளையும் ஜீவன் மாத்திரம் காப்பாற்றுங்கள் என்று கேட்டாள். ஆனால் நடந்தது என்ன? அந்த தேசத்திற்கு தானே கோட்டை முழுவதும் விழுந்து எல்லாரும் மடிந்து போனார்கள். அவ்வளோ காப்பாற்றப்பட்டாள். அவருடைய வாழ்க்கை இயேசு சரித்திரத்திலே காணப்படுகிறது என்பதாய் முன்னால் சொந்த ஞாபகத்திற்கு யோசிக்கிறேன். இன்னொரு ஸ்ரீ தேவாலயத்தில் போய் அவள் பேசுகிறதை பார்த்து ஊழியக்காரன் ஆசாரியன் பிதற்றுகளார் குடித்திருக்கிறாள் என்று யோசித்து அவள் எச்சரித்தாள். ஆனால் அவளோ ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாரும், தாத்தால் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாள். அவள் கேட்ட பிரகாரம் ஒரு ஆண் பிள்ளை அல்ல, அவளுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள் பெற்றது கிடைத்தது என்பதாக அன்னாள் வாழ்க்கை குறித்து முன்னாலே நாம் தியானித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று யோசிக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை, ஒரு மனுஷன் தன்னிடத்துல கேட்கவில்லை, தன்னிடத்தில் வந்ததான ஒரு நபருக்கு அவர் விரும்பினதும் அதற்கு அதிகமான காரியங்களை செய்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை பார்க்கும்படியாக வேத வசனத்தை 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு எடுத்து வைத்துவோம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தான் தேசத்திற்கு திரும்பி போனாள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஸ்திரீ ஒரு ராஜாவை பார்க்க வந்தாள். வந்தும் திரும்பி போகிறான் சந்தர்ப்பத்தில் அவள் கேட்டதை அதுக்கு மிஞ்சி கொடுத்தாள் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனும் நான் கேட்கிறவைகளும் கேட்கிறவர்களுக்கு அதிகமானவைகளும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதவசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனின் பெரியவர் பிரதர்ஸ், சாலமோனில் பெரியவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? சாலமோன் கேட்டதும் கேட்க மிகுதியாய் கொடுக்கணுமானால் சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி அவள் பெற்றுக்கொள்வதற்கு நடந்த சம்பவங்கள் என்ன? தன் வாழ்க்கையில
என்பதை சிலவற்றை தியானிப்போம். நாம் கேட்டதுக்கு மிஞ்சியும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பது உண்மை. நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் சிலவற்றை நாம் நம்முடைய விருப்பத்திற்கோ மற்றவர்களுக்காகவோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாம் மாற முடியும். ஆனால் நிச்சயம் நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் தேவ மகிமைக்கு என்றால் கர்த்தர் கேட்டவிலும் கேட்டதுக்கு மிகவும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்படி சாலமோன் கொடுத்ததான சந்தர்ப்பத்தில் அந்த தென் தேசத்து ஸ்ரீயாகிய சிவா தேசத்து ஸ்ரீயார்கள் வந்து என்ன செய்தாள் என்பதை சிலதை பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. மிகுந்த பரிவாரத்தோடும் கண்ட வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். She spake with him about all that was in his heart. Talked with him all this she had in her mind. தன்னுடைய மனதிலே தன் இதயத்தில் தானே எல்லாவற்றையும் அவள் சாலமோனிடத்திலே பேசினாள். கேட்டதும் கேட்கும் இதையும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனால் இதை பெற்றுக்கொள்ள கண்டிஷன்ஸ் என்று நான் சொல்லவில்லை. நமக்கு பழக்கம் அவசியமா இருக்குது. என்னவென்றால் அவள் மனதில் இருந்ததை, அவள் இருதயத்தில் இருந்ததை எல்லாவற்றையும் யாரோடு சம்பாஷித்தால்? என்னை கேட்கிற சகோதர சகோதரியே, இன்றைய கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பாடினோம், காணிக்கை கொடுத்தோம், சாட்சி சொன்னார்கள், காணிக்கை கொடுத்தோம், ஆராதனை பண்ணோம். நம்ம மனதும் இருக்குதை நான் தேவனோடு சம்பாஷிக்கிறேனா? என் எண்ணத்தில் இருக்கிறதை சமையல் வந்தும் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுதினமும் நான் சம்பாஷிக்கிறேனா? Do I talk with God daily? நான் கேட்டதை கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ப்ரொவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் வந்த உடனே ஒரு லிஸ்ட் எழுதி என்ன பண்றோம்? நாங்க என்ன செய்யறோம்? பிரான்சைஸ் போய் கொடுத்து வாங்கிட்டு வா, இன்னும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து காசு கொடுத்தோம் வாங்கிட்டு வரும். ஆண்டர்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து வச்சிடுறோம். என்ன பண்ணோம்? பாஸ் எடுத்து கொடுத்து பாஸ் எடுத்துனா ஜாம் பண்ணுங்க, கடையில இருந்து காசை கொண்டாந்துருங்க. ஆண்டவர் இடத்துல நீங்களே நானும் அனைத்தினம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைப்பதும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்ய வல்லவர். அதை பெற்றுக்கொள்ள நான் அவரோடு சம்பாஷிக்கிறேனா? என்னங்க எங்க வீட்டுக்காரு என்கிட்டயே பேச மாட்டாரு. வந்தா சாப்பிட்றாரு, சாப்பிட்டதும் படுத்து தூங்குறாரு, இல்லைன்னா டிவி முன்னால உட்காந்துட்டு என்ன பண்ற பாக்குறாரு. கிரிக்கெட் ப்ரோக்ராம்னு வந்துருச்சுன்னா அது 12 மணியானா 1 மணியாலும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. என்கிட்ட பேச மாட்டாரு, என் பிள்ளைகிட்ட பேச மாட்டாரு. அதே மாதிரி அது கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க. கிரிக்கெட் சீரியல் வந்துடுச்சுன்னா போதும், 8 மணி வரைக்கும் 12, 1. வேண்டு பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்க ஆண்டவர் வல்லவர் என்று ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள், வேதவசனம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு சம்பாஷிக்கிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென், ஆமென். தேவனோடு பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறீர்களா? கோபித்துக் கொள்ளாதீர்கள். குடும்பமாக ஜெபம் பண்ணுகிறீர்களா? புருஷன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறீர்களா? உன் பிள்ளையோடு உட்கார்ந்து பேசுகிறாயா? என் பையன் பேசவே மாட்டான், அவன் என்ன பண்றான்னு தெரியல எனக்கு. என் மகன் என்கிட்ட பேசவே மாட்டான், அவன் என்ன பண்றான்னு தெரியல. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாரு, என் மகன்
வேணுமோ தான் லிஸ்ட் கொடுக்குறான். மற்ற நேரத்தில் என்கிட்ட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் அனுதினமும் தேவனோடு சம்பாஷிக்கிறதான உறவு நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளோடு தினமும் பேசுங்கள். உங்கள் புருஷன் மனைவியோடு தினமும் பேசுங்கள். உங்கள் தேவனோடு சிலர் இதுக்காகவே லேட்டா வர்றது வீட்டுக்கு. ஏன் வந்தாங்கன்னா அம்மா என்ன பண்றாங்க? ஏதோ காலேஜ் சில வேலையை செஞ்சுட்டு ஓடிடு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. ஆவிக்குரியவர்களாகிய நாம் தேவனோடும் நமக்கு கொடுத்த உறவினர்களோடு நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவள் எதை பேசினால் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லாத்தையும், இன் இஸ் ஹர் மைண்ட், இன் ஹர் ஹார்ட், அவனுடைய மனதில் சிந்தனையில் தானே எல்லா காரியத்தையும் பேசுகிறார். தேவனோடு பேசுங்கள், அனுதினம் பேசுங்கள். என்ன பாஸ்டர் நினைச்ச ஆண்டவர் தெரியாது? ஓ, நல்லா தெரியுங்க. நீ நினைச்சதில்லைங்க, நினைக்கிறதுக்கு முன்னே அவர் அறிகிறவராயிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க நினைக்கிறதற்கு முன்னே அவர் அறிகிறவராயிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பாக்கலாம். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு நினைக்க போறது என்னது? நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துனா நினைக்க போறேன்னு கூட யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்படியாங்க? ஆமாங்க, உண்மையா. நீங்க நினைக்க போகிறதே கர்த்தர் அறிவார். இன்னொரு ரகசியம் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் நினைக்க போகிறதும் நீ நினைத்து கொடுக்கும் சாத்தானுக்கு தெரியாது. நீ பேசினால் அவனுக்கு தெரியும். உன் முகஜாடைகள், உன் கையின் அவயங்களை பார்த்தவுடனே சாத்தானுக்கு நீ என்ன யோசிக்கிறாய் என்று நிதானிக்க முடியும். ஆனால் நீ நினைத்து கொண்டிருக்கிறதை யார் அறிய மாட்டார்? ஆனால் நினைப்பதை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். என் நினைவுகளை தூரம் இருந்து கர்த்தர் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, let us communicate with our God. நம்முடைய தேவனோடு நாம் பேசுவோம். உள்ளதை சொல்கிறேன். கண்கள் இல்லாத ஒரு தெய்வத்தை அல்ல, காதில்லாத ஒரு தெய்வத்தை அல்ல, வாயிருந்து பேசாத ஒரு தெய்வத்தை அல்ல, கையிருந்து கிரியை செய்யாத ஒரு தெய்வத்தை அல்ல, நான் சுமந்து கொண்டு போக வேண்டிய ஒரு தெய்வத்தை அல்ல, என்னை சுமக்கிற, என்னை உருவாக்குற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அந்த ஸ்திரீ கேட்டதுக்கு மிஞ்சி கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? she communicated. தன் இருதயத்தை எல்லாவற்றையும் யாரோடு பேசினார்? நாமும் தேவனோடு பேச பழகுவோமாக. ஆமென். ஒரு நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல மனைவியோட புருஷோட பேசாது இருந்தீங்கன்னா அடுத்த நாள் முடியாது. ஒரு நாளைக்கு பிள்ளை ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா அடுத்த நாள் பேச வராது. அது அப்படியே 3 நாள் 4 ஆயிடுச்சுன்னா முடியாது. அப்படியே வருஷங்களா யாரோட பேசாதையே இருந்துட்டீங்கன்னா அவங்களை பார்த்தாலும் பேச்சு. ஆனா பார்த்து ஒருத்தர் பார்த்து ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீ பேசிக்கிட்டே இருந்தா தான பேச்சு என்ன பண்ணும்? வரும். தேவனுடைய பிள்ளைகளை ஆகிய நாம் தேவனோடு நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் உண்டு? சம்பாஷிக்க வேண்டிய அவசியம் உண்டு. தேவனோடு பேச வேண்டிய அவசியம் உண்டு. தேவனோடு ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மற்றவர்கள் கூடி வருகிற நேரத்தில் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு பேச கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு கூட அவள் என்ன செய்தாள்? 10ஆம் அதிகாரம் 1ஆம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக அவனை சோதித்தாள். என்ன பண்ணாலாம்? விடுகதைகளினாலே சோதித்தாள். சாலமோன் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் பெரியவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களே வாசிக்கும் லூக்கா சுவிசேஷம் 11:16. சிலர்
அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் நாட்களிலே அவரை சோதிக்கும்படியாக, அவர் வார்த்தையில பிடிக்கும்படியாக, எப்படி விடுகதையினாலே அவள் அநேக காரியத்தை சாலமோனை சோதிக்கும்படியாக கேட்டாலோ அப்படி போல கேட்க தொடங்கினார்கள். சாத்தான் அவர் உபவாசம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்தால் நிரம்பி வனாந்திரத்துக்கு போன போது 40 இரவு பகலுமா இருக்கும் போது சாத்தான் அவர் என்ன பண்ணதா வாசிக்கிறோம், சோதித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் கொடுக்கிறோம் சொன்னேன் அல்லவா, அவரை கொடுத்து கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? வாசிப்பு 1 சில பார்த்த வாசிப்பு காரியங்களை லூக்கா 20:21 வாசிக்கும் போது அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. இப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அவரை பிடிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அவ விடுகதை பேச்சு அங்கே கேட்டாலும் வாசிக்கிறோம். அவள் பிடிக்க முடியாயோ அல்லது என்னவோ தெரியாது, ஆனால் கேள்வி கேட்கிறார்கள். இவர்கள் கேட்கிறதான கேள்விக்கெல்லாம் சாலமோன் பதில் கொடுத்தான். அப்படி போல யூதர்கள், பரிசேயர், வேதபாரர்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? ஆண்டவரே, போதகரே, நீர் நிதானமாய் பேசுகிறவர், யாருக்கும் முகதாட்சியம் காட்ட மாட்டீர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக பேசுகிறீர். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது எப்படி பிடிக்கணும்? அவரை சரியா பிடிக்கணும். முன்னால போனா முட்டணும், பின்னால போனா உதைக்கணும். ராயனுக்கு வரி கொடுக்கலாம் சொன்னாலும் ரோமருக்கு பிடிக்காது. ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் ரோமராஜா அவரை என்ன பண்ணும்? பிடித்துக் கொள்ளும். இவருடைய தந்திரத்தை பொறுத்துக்கொள், இவருடைய முட்டாள்தன தந்திரத்தை ஆண்டவர் தெளிவாக்கும்படியாக அவளை பார்த்து கேட்கிறார். உங்கள்கிட்ட பணம் வகை இவருடைய பாக்கெட்ல இருந்து இவர்கிட்ட பாக்கெட்ல காசு தான் எனக்கு தெரியாது. அவளை பார்த்து உங்க கையில காசு கொண்டாங்க எடுங்க பாலாம். எடுத்தாங்க. இதுல சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அவங்க கையில எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, இது சொரூபம் மேலெழுத்தும் யாருடையது? ராயனுடையது. அழகா சொன்னாரு. புத்திசாலிகளை சொன்னாரு. ராயனுடையதை, தேவனுடையதை, அவரை பிடிக்கும்படியாக, அவரை வளர மாட்டும்படியாக, ராஜாவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்படியாக, அவர் குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்னாக பிடிப்பட்டு சிறையில் அறையப்படும்படியாக இவர் பண்ணினதான் திட்டம். ஆனால் அவள் கேட்ட கேள்வி அவர்களே வெட்கப்படும்படியாக செய்தது. சிவா ஸ்திரீ, தேசத்து ஸ்திரீ, அவள் கேட்டால் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சாலமோன் பதில் கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நாம் பார்க்கிறோம் இன்னும் சில சந்தர்ப்பங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த வாசிக்கிறேன். வாசிங்க லூக்கா 20:27. இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சரி, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் காரியங்களை சொல்லுகிறேன். யூதர்களுக்குள்ளே ஜனத்தின் மத்தியிலே பரிசேயர் என்ற ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். படித்தவர்கள், பணக்காரர்கள், பேர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள். இன்னொரு கூட்ட ஜனங்கள் சதுசேயர், அவள் சாதாரண பாமர மக்கள். இன்னும் வேற ஒரு கூட்டம் இருந்தார்கள், ஏரோதியர்.
ஏரோது யாருன்னு சொன்னா ஏரோதை சப்போர்ட் பண்ணல. ராஜா சொல்றதுக்கு ஆமா போட்டுக்கிட்டே இருந்தா ராஜா கொடுக்கறதுலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. ராஜாவுக்கு பிளைண்டா என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றதான ஆட்கள். வேறு சிலர் லேவியர், ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது. இதை மனத்தில் வைத்துக் கொள்வோம். ஆனால் இங்க ரெண்டு கூட்டம் வந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மரித்தோன் உயிர்த்தது உண்டு என்று, அது பரிசேயர். இன்னொரு கூட்டம் மரித்தோன் உயிர்த்ததில் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம், அது சதுசேயர். சதுசேயர் ஆண்டவரை பிடிக்கும்படியாக, ஆண்டவருடைய உபதேசத்தை மாற்றி போடும்படியாக, ஆண்டவருடைய வசனத்தை அவர் தவறாய் விமர்சிக்கிறார் என்று போதிக்கும்படியாக ஒரு காரியத்தை அவர்களே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? மோசே சொல்லி இருக்கிறாரே, ஒருவன் தன் மரித்த பிற்பாடு சந்ததி உண்டாக்க வேண்டும் என்று. அப்படியாக ஒரு குடும்பத்தை 7 சகோதரர் இருந்தார்கள். 7 சகோதரர் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி பிள்ளை பெறாமல் மரித்து போனார்கள். 7ஆவதும் அப்படியாக கல்யாணம் திருமணமாகி பிள்ளை பெறாமல் போனான். உயிர்த்ததிலே யாருக்கு மனைவி ஆவாள்? அவங்க கேட்ட கேள்வி, உயிர்த்ததிலே யாருக்கு மனைவி ஆவாள்? சதுசேயர் உயிர்த்ததில் நம்பாதவர்கள். உயிர்த்தெழுதல் நம்பாதவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உயிர்த்தெழுதல் யாருக்கு? ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுதலே அவர் தேவதூதர்களை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலே கொள்வனையும் கொடுப்பையும் இருக்க மாட்டாது. ஆகையினாலே இந்த கேள்விக்கு அவர்கள் வாய் மூடும்படியாக அவளை வெட்கப்படுத்தி அனுப்பினார். என்ன சொல்லுகிறேன்? சாலமோனை பார்த்து விடுகைகளை கேட்டு அவள் அநேக காரியங்களை அறிந்தாள் என்று சொல்லலாம், அல்லது அவனுடைய ஞானத்தை சோதித்தாள் என்று சொல்லலாம், அந்த ஞானத்தை முடக்கி வைத்தாள் என்று பார்க்கலாம். இப்படி போல சாலமோன் பெரிய பார்த்து கேட்டார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கலாமா? மரித்தோர் உயிர்த்தல் உண்டா? இப்படியாக அவர்கள் அநேக கேள்விகளை கேட்டதாக வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றிலும் அவள் வாயை என்ன பண்ணாரு? அடைத்தார். இன்னொரு காரியம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். வாசிங்க, லூக்கா 20:41. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? அவங்களை பார்த்து கேட்கிறார். ஆனால் தாவீது அவரை யார் என்று கூப்பிடுகிறான்? ஆண்டவர் என்று கூப்பிடுகிறான். தாவீது அவரை ஆண்டவர் என்று கூப்பிடுகிறார். இவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அது எப்படி? பதில் சொல்ல முடியாமல் வேத பாரகரும் பரிசேயரும் வெட்கப்பட்டு போனார்கள். சாலமோனை பார்த்து கேட்ட கேள்விக்கலாம் சாலமோன் பதில் கொடுத்தான். சாலமோன் பெரியவர், யார் யார் என்ன கேள்வியிட்டாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்க வல்லவர் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படியாக ஆண்டவர் சேர்த்த கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்து அவள் வெட்கப்பட்டதான காரியங்களை எடுத்து சொல்ல போனால் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்து கடந்து போவோம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள். எதை பார்த்துட்டு முன்னெல்லாம் சாப்பிட்ற காரியெல்லாம் சொல்லியிருக்கு. கீழே பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிட்டார். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். எருசலேமிலே யாரை பார்க்க வந்தாள்? ராஜாவை பார்க்க வந்தாள். ராஜாவை பார்க்க வந்தபோது ராஜா எங்க கொண்டு போய் காட்டினான்? தன்னுடைய வீட்டை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் நாட்களிலே தமிழுக்கு வந்ததான் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்?
நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீர்களே, எதற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற, காற்றில் அசைகிற நாணலை, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறேனே, தேவ ஆலயத்துக்கு வரும்போது நான் எதை பார்க்கிறேன்? அடிக்கடி கோச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரமா சொல்றாங்க, நீங்க எப்போதெல்லாம் பிரசங்கத்தை எடுத்தீங்கன்னா பொம்பளைங்களே அடிக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் நான் எந்த பொம்பளையும் அடிச்சது கிடையாது கையால. ஒரே பிள்ளைகளை, என் பிள்ளைகளை ஒரு அடிச்சிருக்கலாம். மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற, இன்னைக்கு கூட பாருங்க சபைக்கு வராங்க, எங்க வாங்கினீங்க? தோத்திர சிஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எந்த கடையில் வாங்கினீங்க? எதுக்கு வரீங்க சபைக்கு? எதை பார்க்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம்? அவங்களே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. தேவாலயத்துடைய நடைபாதை கண்டு பிரம்மை கொண்டாள். There was no more spirit. பார்த்தோன்னா அப்படியே உயிர் போயிடுற மாதிரி ஆயிடுச்சான். எங்க போகும்போது தேவாலயத்தின் நடப்பாதையை பார்த்த உடனே அவளுக்கு என்ன போயிடுச்சா? சாலமோன் கட்டினதான ஆலயத்தின் நடைபாதை என்று சொன்னால், சாலமோன் கட்டினதான ஆலயம் அந்த காலத்துல உலக அதிசயங்களில் ஒன்று. அந்த ஆலயத்துல மகாபரிசுத்த ஸ்தலம் என்று உள்ளே ஒன்று இருக்கும். அதுல பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்ல முடியும். அந்த ஆலயத்தில் அதற்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கும். அதுல குறிப்பிட்ட லேவியர் தான் உள்ளே போக முடியும், அதுல பணிவிடை செய்ய முடியும். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறதான பிரகாரத்திலே லேவியரும் பலிஷத்துக்கு வந்திருக்கிறதான மோஸ்ட்லி மென், சில சந்தர்ப்ப பெண்கள் வரலாம் அவர் சுத்திகரிப்பு என்று பலி செலுத்தப்படும் போது. ஆனால் ஒரு புறஜாதியான ஸ்திரீ ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அப்படியானால் இந்த ஸ்திரீ தேவாலயத்துக்குள் வரவில்லை, தேவாலயத்துக்கு போகிறதான நடைபாதையை கண்டார். இந்த நடைபாதை பார்த்த உடனே அவளுக்குள்ளே என்ன ஆயிற்று? பிரம்மை உண்டாயிற்று. சங்கீதம் 101, இன்னைக்கு 100ஆம் சங்கீதம் வாசம் இல்லையா? 1ஆம் வசனம் வாசிக்கும் போகலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்து. நீ ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க சீக்கிரம், டைம் போகலாம், இன்னைக்குதான் லீவு. டெய்லி ஒரே ஸ்கூல் ஓடுறோம். சர்ச்சுக்கு தான் என்ன இருப்பேன், கொஞ்ச நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, கொஞ்சம் தூங்கட்டும், கை முடக்கி கொண்டு இப்படி கொஞ்சம் புறந்தா தான் பார்ப்போம். கர்த்தரை ஆழ்த்து போவோம் என்று சொன்ன போது நான் தோத்துறோம். எத்தனை பேர் கை தூக்கிடாதீங்க, எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு வந்தீங்களோ தெரியல எனக்கு. என்ன பண்றது, வரணுமேன்னு வந்தீங்களோ தெரியல. வரலன்னா ஆண்டு அடுத்த வாரம் தண்டனை கொடுத்துட்டாரா பயந்து வந்து யாரும் தெரியாது. கர்த்தரை ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது எப்படி வரணும்? சந்தோஷமா போகணும். எப்படி போகணும்? சந்தோஷமா போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்துக்கு போகணும், நேரத்துக்கு கூட போகணும். ஆமென், ஆமென். நான் கை தூக்க சொல்ல போறது இல்லை. எத்தனை பேர் இங்க முதல் தூக்கத்துக்கிறீங்கன்ட்டு கர்த்தராலயத்துக்கு சந்தோஷமா போய் பாருங்க. கர்த்தராலயத்துக்கு நேரத்துக்கு போய் பாருங்க, தொடர்ந்து செஞ்சு பாருங்க, உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ தேவாலயத்தை நடையை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாள். அவள் கேட்டதற்கு மிஞ்சி அவனுக்கு கொடுத்தான். ஏன்? தேவாலயத்தை நடப்பா, தேவாலயத்துக்குள்ள போகவில்லை, போக முடியாது. அவள் நூறாம் சங்கீதம் 4ஆம் வசனம் யோசிக்கிறேன். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் யோசிக்கிறேன்.
அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் பிரவேசித்து அப்பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. ஆண்டுக்கு வரும்போது எப்படி வரும்? வரும்போது முறுக்கிட்டே நான் வரேன். ஆண்டு வாசல் வரும்போது தேவனை துதித்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை நேரத்துல இல்ல, தேவனுடைய வீட்டுல வரும்போது என்ன பண்ணணும்? தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. நான் யோசிக்கிறேன், 120ஆம் சங்கீதத்து மேல வாசிக்கும். 120ஆம் சங்கீதத்து மேல ஆரோகண சங்கீதம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? அசெண்டிங் சாங்ஸ். அசெண்ட் அர்த்தம்னா ஏறுறது. எல்லாரும் கலிலேயா, யூதேயா எல்லா பகுதியில் வருவாங்க. இந்த எருசலேம் ஒரு மலை மேல் இருக்கு. சில ஆயிரம் அடி உயரம் இருக்குதான் மலை. அந்த மலைக்கு வரும்போது என்ன நடக்கும்? இந்த பஸ்கா பண்டிகை அனைமா எந்த நேரத்தில் வரும்னா பௌர்ணமி நேரத்தில் வருமா. பௌர்ணமி, ஃபுல்மூன். அந்த ஃபுல்மூன்ல வரும்போது அவங்க பகல்லாம் நடந்து வருவாங்க. ராத்திரில வரும்போது அந்த மூன் லைட், எல்லோ மூன் லைட்டு அங்க இருக்கதான பளிங்கு கட்டம் எல்லாம் படிக்கும்போது அப்படியே க்ளோயிங்கா காணுமா, அப்படியே பிரகாசமாய் காணப்படுமா. அப்படி காணப்படும் போது வர வழியில என்ன பண்ணுவாங்க? ஆரோகண சங்கீதங்களை பாடுவாங்க. நூற்றி 20 சங்கீதம் தொடக்கத்தை வாசிங்க போகலாம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 21ஆம் சங்கீதம் தொடக்கத்தை வாசிங்க போகலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக. 22ஆம் சங்கீதத்தை தொடக்க வாசிங்க போகலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு இதை பாடிக்கிட்டே மலையில என்ன பண்ணுவாங்க? ஏறுவாங்க. விளையுது உங்களுக்கு? தேவ ஆலயத்தில் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே நாம் பாடிக்கொண்டே வர வேண்டும், துதித்து கொண்டே வர வேண்டும், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். எப்போது கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டு சந்தோஷமா அறிவீர்களோ, கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த ஆராதனை அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் பிரசங்கம் போது அற்புதம் சொல்றாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அற்புதம். நான் ஜெபம் பண்ணும்போதுல நீ விசுவாசித்து தேவனை துதிப்பாயானால் கர்த்தர் உனக்குள்ளே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி வாங்க ஆண்டவரே என்று சொன்னான். அப்புறம் சொன்னான் வரவேணும் ஆண்டவரே என்று சொன்னான். வீட்டுக்கு போய் பார்த்தா வேலைக்கார சுகமானான். அல்லேலூயா. ஏசு வந்தாரா? அப்படின்னா வீட்டுல இருந்துறேன் ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொன்னீங்களா? பிசாசு படுத்திருந்தால சிறப்பான ஸ்திரீ வீட்டுல பிசாசு படுத்திருந்தாள் பெண். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அந்த பெண் என்ன பண்ணாள்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவரை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை கனப்படுத்த கர்த்தர் கருவை தருவாராக. ஆண்டவரை பாடி துதித்து கொண்டு போவோமானால் கர்த்தர் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. அவள் வருகிற போது வாசனை மரங்களை கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரங்களை கொண்டு அவனுடைய அரண்மனையிலும் தேவாலயத்தினுடைய அசுபாரங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதாயும் நான் விளக்க சொல்லப்படுது. அதோடு கூட சுரமண்டலங்கள், தம்பூர்கள், வாத்திய கருவிகள் செய்கிறதான அதற்காக உபயோகப்பட்ட வாசிக்கிறோம். இரண்டு பிள்ளைகளே வரும்போது வாசனை பொருட்களை கொண்டு வந்தால் அந்த வாசனை மரங்களாலே என்ன செய்யப்பட்டது? வாத்திய கருவிகள். அவன் கேட்டதுக்கு மிஞ்சி கொடுக்கிற காரணம் என்னென்றால் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதுக்கான வாத்திய கருவிகள் செய்கிறதான மரத்தை கொண்டு வந்தாள். தேவ பிள்ளைகளே,
தேவ சமூகத்தில் வரும்போது கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவரை கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாராவது ஜெயிப்பார்கள், யாராவது ஆசீர்வதிப்பார்கள், யாராவது நன்மை கொடுப்பார்கள் என்றல்ல. we must involve ourselves in the worship of the Lord. ஆண்டவர் ஆராதிக்கிறதுலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க கர்த்தர் இவர்கள் இப்படி செய்ததனாலே கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக அவள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்தார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். அவள் நினைப்பதற்கு வேண்டியதற்கு அதிகமாய் கொடுக்க சாலமோன் செய்தான் என்றால் இந்த கால் நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சாலமோன் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாலமோனில் பெரியவராக இருக்கிறார். எப்படி என்று கேட்பீர்களானால், சாலமோன் பெத்செபாவில் பிறக்கப்பட்டான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாள் இடத்துல பிறந்தவர். அல்லேலூயா சொல்லுங்க போலாம். அல்லேலூயா. சாலமோன் ஒரு மனித ராஜாவுக்கு ஒரு பிறந்தான். ஆனால் சாலமோனோ தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை மறந்து போகக்கூடாது. சாலமோன் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அரண்மனையும் அது மாத்திரமல்ல தேவாலயத்தை கட்டினான். சாலமோனுடைய அரண்மனை கட்டினது போல இயேசு தனக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டவில்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. அவன் ஒரு ஆலயத்தை காட்டினான். அந்த காலத்தில் தானா உலக அதிசயங்களே ஒன்றாயிருந்தது. ஆனால் இயேசு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். மத்தேயு 16:18 வாசிக்கும் போது, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் சாலமோன் கட்டின ஆலயம் பாபிலோன் ராஜ்யத்தால் இடிக்கப்பட்டது. இயேசு கட்டுகிற ஆலயத்தை ஒருவரால் இடிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவாலயத்தை கட்டுவே இடிப்பேன்னு சொன்னார், பொய்யாய் சொன்னார்கள். ஆனால் அவர் தேவாலயத்தை இடிப்பதை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் அவர் சரீரத்தை சிலையில் அறைவதை குறித்தும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பதை குறித்து சொன்னார். நாம் ஆராதிக்கிற தேவன் சாலமோனிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சபையாந்து மனிதர்களால் இடிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதனாலே விசுவாசிகள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஊழியக்காரர் ஒடுக்கப்படுகிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள், மரிக்கிறார்கள். உலகத்தை ஜனங்கள் அப்படி செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் சபையை ஒருவரால் அழிக்கவே முடியாது. ஆதிகால சபையில் தான் ஒரு பக்தர் சொன்னார், ரத்த சாட்சியில் ரத்தம் ஒவ்வொன்று ஒரு சொட்டு ரத்தம் ஒரு விதையாயிருக்கிறது. அந்த விதை ரத்தம் சொட்ட சொட்ட கிறிஸ்துவ மார்க்கம் பரவும் என்று சொல்லி இன்றைக்கும் ரத்தம் சிந்தி இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் அழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அழிக்க முடியாது. மனிதரை அழிக்கலாம், நிச்சயமாக கிறிஸ்துவை ஒருவரால் அழிக்கவே முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் சாலமோனிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் அந்த சீபாக்ஸ்க்கு சாலமோன் கொடுக்க கூடுமானால், நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்டுபிடிச்சோம்.